வணக்கம் சார். வணக்கம் சைமன் சார். குட் பேட் அக்லி அந்த படம் ரிலீஸ் ஆகி நல்ல ரன்னிங் தான், நல்லா போயிட்டுருக்கு. நேற்று சச்சின் ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் 20 வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சச்சின் அந்த டைம்லேயே சரியாக ஓடலைன்ற டாக் இருந்தது. பட் இப்போது இந்த குட் பேட் அக்லியோட இந்த கலெக்ஷனை பிரேக் பண்ணோம், இது நல்லா போயிட்டுருக்கிறத கெடுக்கணும் அப்படின்றதுக்காக சச்சினை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாக்கு சோசியல் மீடியாவில் ஓடிட்டு இருக்கு. இந்த சோசியல் மீடியா முதல்ல ஒழிச்சு கட்டினங்க சார். அப்புறம் நம்மலாம் காலி ஆகிடும். ஒழிச்சு கட்டினங்க உண்மையாகவே என்னத்துக்கு, அதாவது ஒரு தலையும் இல்லாமல் வாழும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 800-900 ஸ்க்ரீன்ஸில் குட் பேட் அக்லியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 1000 கூட வச்சுங்க நீங்கள். அப்படி இருக்கும்போது சச்சின் படம் ஒரு ரீரிலீஸ் செலக்டிவாக தான் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கு. நீங்களே சொல்கிறீங்க அந்த படம் விமர்சன ரீதியாக வெற்றி படம், வணிக ரீதியாக தோல்வி படம். உண்மை அதுதான் 20 வருஷத்துக்கு முன்னாடி அது இப்போ பார்த்தா கூட அது வேறு மாதிரியான ஒரு இதுவாக இருக்கும். அப்படி இருக்கிற அந்த படத்தை இன்னும் பெரிய வரவேற்பு இருந்தது. இப்போ நம்ம இந்த வீடியோ பேசுகிற வரைக்கும் நான் இதுதான் கேட்டேன். ஒரு தியேட்டர் ஓனர்கிட்ட கேட்டபோது 2 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்குது. அது ரீரிலீஸ் படம் 2 கோடி ரூபாய் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படத்துக்கு பெரிய விஷயம் சார்ந்தார். இந்த படம் எங்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா குறிப்பாக மெயின் சிட்டியில் ரிலீஸ் பண்ணாங்க. சிங்கிள் ஸ்க்ரீனில் எதுவுமே கிடையாது. சிங்கிள் ஸ்க்ரீனில் வரமாட்டாங்க. நீங்கள் ஐபிஎல் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு, இதுவும் இல்லை. இந்த படத்தை நம்ம டிவியில் பார்த்தாச்சு, ஓடிடியில் பார்த்தாச்சு, அவனுக்கான மணலில் ஆனால் ஒரு மல்டிப்ளெக்ஸில் இதை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த கொண்டாட்டமான திரையரங்குகள் இருக்கும்போது ரோகிணி தேட்டர் மாதிரியான கமலாவில் இப்போ மதுரையில் அங்கெல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அதுக்கு முடிச்சு போட்டதில்லை. உண்மையிலே குட் பேட் அக்லி நேற்று பார்த்தீங்கன்னா குட் ஃப்ரைடே கொஞ்சம் ஏறி இருக்குது. ஏறி ஒரு வசூல் கொடுத்துருக்கு, அதையும் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட வேர்ல்டு வைடு 200 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயங்கர ஹாப்பி படம் இது பண்ணது. குறிப்பாக இந்த படம் குட் பேட் அக்லி ஓவர்சீஸில் பெரிய வசூல் கொடுத்துருக்குது. ஓவர்சீஸில் மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்து ரிப்பீட் ஆடியன்ஸ் வந்திருக்காங்க ஓவர்சீஸில். நம்ம விசாரிச்சப்போ அப்போ ஓவர்சீஸ் கிங் மறுபடியும் சொல்கிறதுன்னா அஜித் தான். என்னென்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்த விடாமுயற்சி கூட படுதோல்வி படம்லாம் சொல்லவே முடியாது. ஓரளவுக்கு அது ஓடிச்சு சார். திரும்ப சொல்கிறதுன்னா அது ஒரு ஜானர். அதுலேயும் அஜித் சிறப்பாக பண்ணியிருந்தார். குட் பேட் அக்லி ஒரு லோக்கல் ஃபேன்ஸுக்கான ஒரு படம். நீங்கள் ஒன்லைனில் கதை சொல்லிட்டு போயிடலாம். அந்த ஒன்லைனில் கதை சொல்லிட்டு போயிட்டு ஒரு 2 மணி நேரம் கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஒரு தேட்டரில் ஆடியன்ஸை உட்கார வைக்கிறாருன்னா ஆதிக்கிற வச்சிருந்த ஒரு கெட்டிக்காரர் தான். இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு இருக்கா அஜித்துக்கான அனுபவம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் மீறி இந்த படத்திற்கு ரிப்பீட் ஆடியன்ஸ் வந்திருக்காங்க. அந்த ரிப்பீட் ஆடியன்ஸ் தான் இது வரைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோ பேசுகிறோம். இன்றைக்கி ஒரு சனிக்கிழமை, நாளைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை தான் ஒரு முழுமையான ஒரு வசூல் தெரியும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மொத்தமாக சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 350 கோடி 400 கோடி கிட்ட இந்த படம் வேணும். ஒருவேளை அடுத்த வாரம் படங்கள் எதுவும் சரியாக அமையலைன்னா மறுபடியும் குட் பேட் அக்லிக்கு ஒரு வரவேற்பு கண்டிப்பாக கிடைக்கும். சார். நேற்று ரெட்ரோவோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் ஆடியோ லான்ச்சும் நடந்துருந்துச்சு. பட் அதை பற்றி எந்த டாக்குமே இல்லை. இது எதனால் சார் இவ்வளோ டல்லாக போயிட்டுருக்கு? ஒன்று என்னென்னா, உண்மையிலே ரெட்ரோ ஒரு படம் நடந்துகிட்ருக்கு. இந்த மே 1ஆம் தேதி ரிலீஸு. அதிக நாள் கூட இல்லை. இன்னொரு 10 நாள் தான் அதிகபட்சமாக ஆனால் இப்போ கணத்தில் போட்ட கல் மாதிரியாக தான் அந்த படம் இருக்குது. நேற்று நடந்த அந்த ஃபங்க்ஷன் கூட நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் நடத்திருக்காங்க. எப்படி ஒரு பரபரப்பு இருக்கும். எனக்கு 2 விதமாக. ஒன்று என்னென்னா, அந்த படத்தின் மேலே ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் போயிடுச்சா, இல்லைன்னா ரொம்ப பில்டப் பண்ண வேணாம், போன படத்துடைய எஃபெக்ட் வந்துருமோ அப்படின்னு பார்த்துருங்க. இது 2மே மைனஸ் ஆகும். இன்றைக்கி சைமன் சினிமா எடுக்கிறது ரொம்ப ஈஸி. அந்த சினிமாவை கொண்டு போய் சேர்க்கறது மிகப்பெரிய கஷ்டம். அந்த சேர்க்கறதுக்கு ப்ரொமோஷன் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் வாரத்துக்கு ஒரு 7-8 படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுங்க. கிட்டத்தட்ட 6-7 படம் ப்ரொமோஷன்ற வேலையில் பக்காவாக இறங்கி பண்ணுறாங்க. அதன் பிறகு ஆடியன்ஸ் ஏற்றுக்கிறாங்களா ஏற்றுக்காது கண்டென்ட் நல்லா இருந்தால் அவங்க கொண்டாட போகிறாங்க. இல்லைனா தூக்கி போட எந்த படமாக இருந்தாலும் சரி இதுவாக இருந்தாலும் அதுதான் உண்மையும் கூட ஆனால் அதெல்லாம் தாண்டி தேட்டருக்கு வர வைக்கிறதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? அது இப்படி மாறி போச்சு. அது பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இதுவாக இருந்தது. ஆனால் கூட்டம் கூடிடுச்சு. கூட்டம் கூடியாச்சு. ஆனால் எந்த பரபரப்புமே இல்லாமல் போயிடுச்சு. சிவகுமார் சார் பேசினதை வச்சு தான் பரபரப்பு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இருக்கா என்னன்னு தெரியல. இன்னும் தெரியல. அவர் டீஃபால்ட்டாக பேசினாரா, அல்லது அந்த படத்து மேலே இருந்த உற்சாகத்தில் பேசினாரா, இல்லை அந்த பரபரப்பை ஏற்படுத்துனதுக்காக பேசினாரா தெரியல. மேபி யாருமே 6 பேக் வச்சதில்லை சூர்யாவுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறாங்களே சார், அது உண்மையா? அது எப்படி அது சொன்ன விதம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? யாருமே ஒன்று தன்னுடைய மகன் மீதுள்ள அந்த ஒரு பாசத்தில் இதில் சொல்லியிருக்கலாம். 2வது போன படத்திற்கு எதிர்மறையான விமர்சனங்கள், அது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். இல்லைனா எதற்கும் துணிந்தவன் கூட இல்லை. அதுக்கப்புறம் ஒரு தியேட்ரிக்கல் ஹிட்டுன்னு ஒன்று சூர்யாவுக்கு இல்லை அப்படின்ற ஒரு கோவத்தில் பேசலாம். ஒருவேளை இந்த படத்தை
திரு சிவகுமார் அவர்கள் முன்கூட்டியே பார்த்துருக்கலாம். இதெல்லாம் தாண்டி எவனுமே வந்து தமிழ் சினிமாவில் வச்சதில்லை அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது இல்லைங்களா. நீங்கள் சீனியர் வந்து எவனுமே அப்படின்னும்போது நீங்கள் பியூ சின்னப்பா தியாகராஜ பாகவதர்களுக்கெல்லாம் முன்னோடியா அப்படின்ற ஒரு கேள்வி நான் கேட்குற, சோஷியல் மீடியாவில் கேட்குறாங்க வந்து அப்படின்ற மாதிரி. ஏன்னா நான் திரும்ப சொல்கிறது தான் வந்து வாரணவாயிரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது சூர்யாவை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு நான் போயிருந்தப்போ சொல்லிட்டு இருந்தார். அப்போ 6 பேக்னா என்னன்னு தெரியல, தனியாக வீட்டுக்குள்ளேயே ஒரு ஜிம்மு வச்சுக்கிட்டு சூர்யா டெய்லியும் பார்த்திங்கன்னா அந்த கோஸ் தழையெல்லாம் வந்து கொதிக்க வச்சு குடிச்சிட்ருக்காப்புல. பார்க்கறதுக்கே ரொம்ப இதுவாக இருக்குதுங்க. எங்கள் காலத்தெல்லாம் அப்படி கிடையாது. நாங்கள் சாப்பிடுவோம், ஒரு தண்டால் எடுப்போம், ஒரு இது பண்ணுவோம், யோகா பண்ணுவோம், முடிஞ்சால் சில பேர் அது கூட பண்ண மாட்டாங்க, போவோம் நடிப்போம். அப்போ ஒரு இதெல்லாம் இல்லை, இப்போ அதெல்லாம் தேவைப்படுத்து பழகுது. ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருந்தார் வந்து. ஆனால் அதுக்கு முன்னே அதையும் தாண்டி ஒரு எம்ஜிஆர், ஒரு சிவாஜி கணேசன், அப்புறமா வந்து எக்கச்சக்கமான நடிகர்கள் வந்து உடலில் வந்து கவனிச்சுக்கிட்டதில் ரொம்ப முக்கியம். இவரும் அதே மாதிரி தான் வந்தார். ஆனால் எவனுமே இல்லைன்னு சொன்னது வந்து எப்படின்னு தெரியல. சோஷியல் மீடியாவில் எல்லாரும் வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா முதல் 6 பேக்ஸ் வச்ச நடிகர் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறது வந்து மொட்டை ராஜேந்திரன் தான். ஓ, அப்போவே வச்சிட்டாரா சார்? ஆமாங்க. ஏன் மொட்டை ராஜேந்திரன் வந்து எதுக்கு நீங்கள் எப்படின்னா, மொட்டை ராஜேந்திரன் எப்படி அப்படின்னா ஸ்டண்ட்டு நடிகர் அவர். நீங்கள் மொட்டை ராஜேந்திரன் வந்து நான் கடவுள் படம் நடித்ததுக்கு பிறகு தான் அவர் தெரியும் வந்து ஒரு ஸ்டண்ட்டு நடிகராக ஆயிரக்கணக்கான படங்கள் நடிச்சிருக்காப்புல. ஏன்னா அது ஒரு பிதாமகன் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு தேனியில். ஒரு உயரத்துலேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 அடி உயரத்துலேருந்து ஒரு நடிகர் வந்து ஒரு சென் நடிகர் அனாவசியமாக ஜம்ப் பண்ணி விழறாப்புல. டக்கு டக்கு டக்குன்னு ஒரு ஃபைட் ஒன்று நடக்கும் பாருங்க, ஒரு காட்டுக்குள்ளே வந்து விக்ரம் சம்மந்தப்பட்ட காட்சி. பாலா பார்த்துக்கிட்டு இருந்து அவரை கூப்பிடுங்கன்றார். அவர் சொல்லியிருக்க அவள் வந்து ராஜேந்திரன், மொட்டை ராஜேந்திரன், நான் எந்த கட்டப்படம் கிடையாது சார், வேலையை கரெக்டாக இது பண்ணேன், கரெக்டான நேரத்தை தூங்கிடுவேன், ஒர்க் இருந்தால் பார்ப்பேன், மற்ற நேரம் உடம்புல கவனமாக செலுத்துவேன் அப்படின்னு ஒன்று தான் நான் கடவுள் படத்துக்கு இவர் தான் வில்லன் முடிவு. அப்படியே எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு விழாவுக்கு பாலா வரும்போது மொட்டை ராஜேந்திரன் போய் இது பண்ண விழுந்தார், தடுத்தார் பாலா. ஏன் என்னங்க இதெல்லாம் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்ட்டு. சார் உங்களால் தான் சார் நான் வந்து ஏதோ ஒரு கஞ்சி குடிச்சிருக்கேன், அதெல்லாம் இல்லை உங்கள் திறமைங்க அது அப்படின்னு. அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தான் முதல் 6 பேக்ஸ் வச்ச நடிகர் வந்து. இதில் சோகமான விஷயம் என்னென்னா, அப்படி அவர் பேசின அப்புறமும் அதை பற்றி யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. உங்கள் கவலை உங்கள் உண்மையாக வந்து இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ, ஏன்னா ஒரு நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் நடக்கிற ஒரு விழா அப்படின்னாலே அது ஒரு பெரிய பரபரப்பு வந்துடும். நீங்கள் சாதாரண விழா நடத்தினா கூட அது சம்மந்தமாக ஒரு பாஸோ ஒரு டிக்கெட்டை கேட்பாங்க இல்லைங்களா. ஆமாம் சார். எனக்கு தெரிஞ்சு யாரும் இது சம்மந்தமாக யாருமே கேட்கல. இது நாம் ஒன்றும் எதுவும் கிடையாது. நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா, சூர்யா மீது நமக்கு எந்த கோபமும் கிடையாது. சூர்யா மிகச்சிறந்த நடிகர் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஆயிரக்கணக்கான பட்டதாரிகளை உருவாக்குனதுல சூர்யாவுக்கு பெரும்பங்கு உண்டு. அதுவும் வந்து போன படத்துக்கு கொடுத்த பில்டப் இல்லை கங்குவாவுக்கு வந்து, அது வந்து 1000 கோடி அடிக்கும், 2000 கோடி அடிக்கும். முதல் ஷோ பாருங்கள், இதே நேரு ஸ்டுடியோவில் அந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் நடந்தப்போ அந்த தயாரிப்பாளர் என்ன சொன்னார், இந்த பாஸ் எல்லாம் பத்திரமா வச்சுங்க, சக்ஸஸ் மீட்டுக்கு இது அப்படியே கொண்டு வாங்க. அந்த பாஸை இப்பயும் கையில் வச்சுட்டு நிறைய பேர் இந்த சக்ஸஸ் மீட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். அது நீங்களும் ஒருத்தர் தான் கேள்வி. என்னையும் சார் உள்ளே சேர்த்துறீங்க, நீங்கள் இவ்வளோ ஆர்வமாக டக்குன்னு சொல்கிறீங்களே, அதனால் பாச கிசை வச்சுருக்கீங்களேன்னு. இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் வந்து. இது என்ன ஆகிடும் உண்மையாக வந்து இன்றைக்கி நீங்கள் வந்து அப்படிலாம் நாங்கள் பேசிட்டா நீங்கள் வந்து முதல் காட்சி அவ்வளோ எதிர்பார்ப்பாக வந்து பார்த்துருவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வாங்க. இன்றைக்கி மக்கள் வந்து சோஷியல் மீடியாவும் நம்புகிறாங்க. நம்மளே எந்த ஊரில் பார்த்தோம், அவ்வளோ பேர் அடிச்சு பிடிச்சுன்னு வந்து காலையில் பார்த்து வெடிலாம் வெடிச்சிட்டு இருந்தாங்க ஆந்திராவில், நகரில் பார்த்தோம். அப்புறம் இன்டர்வலில் எல்லாருமே சைலண்ட் ஆகிட்டாங்க. அதுதான் நாமளும் நாம மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் ஒரு தடை உத்தரவுலாம் போட்டாங்க. தியேட்டர் முன்னாடி விமர்சனம் பேசக்கூடாது, தியேட்டர் முன்னாடி செல்ஃபி எடுக்கக்கூடாது, தியேட்டர் முன்னாடி குட்டிக்காரன் அடிக்கக்கூடாது, இந்த மாதிரி ரேஞ்சுக்கெலாம் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கள் நல்ல படத்தை எடுத்துகிட்டு போனால் என்ன, நம்ம ட்ராகன் ஒரு படம் வந்து. ஆமாம் சார், அதுக்கு படம் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க சார், அதுக்கு பண்ணக்கூடாதுன்ட்டாங்க வந்து. ஆனால் பார்த்தீங்களா இன்றைக்கி அந்த ட்ராகன் 150 கோடிக்கு மேலே வந்து ஒரு வசூல் பண்ணியிருக்குது வந்து. இது யார் வந்து, நீங்கள் கண்டென்ட் நல்லா எடுத்தால், அதாவது திரும்பவும் சொல்கிறது தான், ஓடாத படத்தை எந்த மீடியாவிலும் ஓட வைக்க முடியாது. இந்த படம் ஓடும் அப்படின்னு கணிச்சிட்டா அந்த மீடியா இன்னும் புஷ் பண்ணி தள்ளிவிடும். அதுதான் உண்மை வந்து. பெட்ரோ சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, இது ஓவர் பில்டப் கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து ஒன்றுமே இல்லாம மாதிரி அப்படியே இருக்குது வந்து. இதெல்லாம் தாரி அந்த May 1 ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அங்கே தான் தெரிய வரும். பெட்ரோ ட்ரைலர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார். ட்ரைலர் பார்த்தீங்களா, எப்படி இருக்கு? நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பெரிய வித்தியாசமாக பண்ணியிருக்காங்களே கண்டி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்னுடைய தனிப்பட்ட முறையில் தான் நான் சொல்கிறேன். நான் வந்து அந்தளவு ட்ரெய்லர் வந்து பெரிய ஒரு இம்ப்ரெஸ் பண்ணல. ஒரு ஒரு கேங்ஸ்டர் பண்ண மட்டும் தெரியுது வந்து. திரும்ப வந்து ஒரு கலைச்சி போட்ட மாதிரி இருக்குது. இதில் எனக்கு பெரிய ஆச்சரியமான விஷயம்னா, அந்த ட்ரெய்லர் முடியறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டைட்டில் பார்த்த பிறகு தான் தெரியுது
ட்ரெய்லர் கட் பண்ணியிருக்கிறது எடிட்டிங் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அல்போன்ஸ் புத்திரனுடைய பேர் வருது. ஆமாம் சார். பெரிய இதுவாக இருந்தது வந்து மேபி அவர்கிட்ட என்ன கண்டென்ட் கொடுத்தாரோ அதை தானே கட் பண்ணியிருக்க போகிறாரு வந்து. எனக்கு பெரிய ஒரு இம்ப்ரெஸ் ஏற்படுத்தலை. ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் கூட சொல்லியிருக்காரு, பேட்டை எந்த அளவுக்கு நான் வந்து இறங்கி அவ்வளோ ஆத்மார்த்தமாக நான் பண்ணேன்னா அந்த அளவுக்கு ரெட்ரோ நான் பண்ணியிருக்கிறேன். பேட்டை எந்த அளவுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சதோ அந்த மாதிரியான ஒரு ஹிட் அந்த படம் கொடுக்கணும்னு ஒரு டைரக்டர் அந்த அளவுக்கு தான் சொல்லி ஆகணும். வந்து அவர் போய் இது நல்லா இல்லாத படங்க இது வராதிங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் பேட்டையோட அதை வந்து ஒப்பிட்டு சொல்கிறாரு அப்படின்பொழுது சரி ஓகே, உண்மையிலேயே ஏதோ ஒரு விஷயம் ரெட்ரோ மேலே இருக்குது. ஆனால் அந்த ட்ரெய்லர் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் 23 செகண்டோ என்னவோ போகும் சார், அது எனக்கு அந்த அளவுக்கு வந்து இம்ப்ரெஸ் பண்ணது தான் உண்மை. அதில் வந்து பேட்டையோட ஒரு டைலாக் வந்துருந்துச்சு சார், தரமான சம்பவத்தை இனிமேல் தான் பார்க்க போகிறீங்க அப்படின்னு. ஆனால் அதுவே ரொம்ப ஏயா அதை இழுக்கிறீங்க. அந்த டைலாக்லாம் ரொம்ப ரொம்ப பழைய டைலாக் மாதிரி ஆயிடுச்சு. வந்து நீங்கள் ட்ரெயிலில் ஒருவேளை அவங்க சொன்ன இடம் வந்து தப்பாக இருந்ததோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் சார். ஏன்னா ஒரு ஹைப்பு கொடுக்குற இடத்துல இந்த டைலாக் வந்துச்சுன்னா பயங்கரமாக இருக்கும். பட் சாதாரணமாக போய்கிட்டு இருக்கு, இதில் அப்படியே போகிற போக்கில் டைலாக பேசிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்ல மாதிரி. அந்த டைலாக் பேசுறதுக்கு இப்போ ரஜினி பேசுறதுக்கான ஒரு வித்தியாசம் இருக்குல்ல, அவர் ஸ்டைலில் வச்சு தரமான சம்பவத்தை நீங்கள் எதிர்பார்க்க போகிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வேற. நீங்கள் இங்கே சொன்ன மாதிரி அந்த இடம் வந்து சரியான இடமானு தெரியல. வந்து மொத்தத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி ட்ரெய்லர் கட்டுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வந்து நீங்கள் ட்ரெய்லர் தான் அந்த படத்தை வந்து உள்ளே அனுப்புறதுக்கான ஒரு விஷயமே. அது ஓகே, ஏன்னா ஒரு ட்ரெய்லர் சூப்பராக இருந்து படம் சுமாராக போனதெல்லாம் உண்டு, ஒரு ட்ரெய்லர் மொக்கையாக இருந்து படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனதெல்லாம் உண்டு. வந்து அதனால் ஒரு ட்ரெய்லர் வச்சு முடிவு பண்ண முடியாது, இதை நல்லா பண்ணியிருக்கலாமே இன்னும் அப்படின்ற ஒரு கருத்து தான் என்னுடைய கருத்து. ஓகே சார், ஓகே சார், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி சார். வணக்கம்.